நாம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு வழி என்னன்னா, கர்த்தரை நம்பும் போதுதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இந்த உலகம் சொல்லுது, நீ நிறைய என்ன பண்ணும், ஞானமாறு. இந்த உலகத்தில் நீ வாழணும்னா ஞானம் ரொம்ப முக்கியம். இன்னொரு சிலர் சொல்றாங்க, இந்த உலகத்துல வாழணும்னா உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அவ படிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஞானம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா இதை விட என்னன்னா, கர்த்தரை நம்புறது ரொம்ப முக்கியம். ஆமே. நம்ம வாழ்க்கையில நம்ம செழிக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்ம நம்பணும். இந்த எழுதின சாலமோன் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நம்பினேன், ஆனா எதுவுமே எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. ஆனா கர்த்தரை நான் நம்பினேன், கர்த்தர் தான் என்ன பண்ணாரு, என்ன ஆசீர்வதித்தார். ஆமே. அல்லேலூயா. அப்போ இந்த நம்பிக்கையை குறித்து பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, இந்த நம்பிக்கை அப்படின்னா கர்த்தரை நான் நம்புறேயா, ஆனா நான் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த நம்பிக்கை குறித்து பைபிள்ல பாத்தீங்கன்னா, எபிரேயர்ல பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும், காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானதுன்னா நம்பப்படுகிற நம்பிக்கையோட வந்து இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் மேல ஒரு உறுதி இருக்குது. ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க அவரை? வசனம் சொல்லு, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய. நம்ம உறுதியா பிடிச்சிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உறுதியா பிடிச்சவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் முடியும் போது எப்படி சொல்றான், அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, உண்மை உறுதியாய் உண்மையே நம்பியிருக்கிறபடியாய் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வீர். அதோட முடியுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இங்க எபிரேயர்ல நம்ம பாக்குறோம், விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாது நிச்சயமா இருக்கிறது. அப்ப விசுவாசத்தை குறிச்சு ஏதோ உறுதியா நான் பிடிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்தது ஒண்ணு செய்யணும்னா நம்பிக்கையே இல்லை பாருங்க. அது மேல என்னன்னா பார்க்கவே இல்லை பாருங்க. அது மேல என்ன பண்ணனா, எனக்கு என்ன வரணும்னா நிச்சயம் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம், நம்பிக்கையோட வந்திருக்கிறோம், உறுதியோட வந்திருக்கிறோம். கண்டிப்பா என்ன ஆசீர்வதிப்பார் அப்படின்ற உறுதிக்குள்ள வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லதுதான். ஆனா எந்த மனுஷன் கர்த்தரை நம்புறானோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படிப்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவானா, நம்பப்படும் உறுதி மட்டும் இல்ல, காணப்படாத தேவன் எனக்கு கையில வராதையே ஆண்டவர் சொல்றாரு, உன் கடத்தை கட்டி தீர்ப்பன்றாரு. கையில சுகம் வராதையே நான் உன்னை சுகப்படுத்துவேன்னு சொல்றாரு. பார்க்காதையே அதை சொல்றாரு. அது எனக்கு தெரியல, அவரை நான் பார்க்கல, அவர் கொடுத்த வார்த்தை தான் எனக்கு காதுல கேக்குது. வார்த்தையினால என்ன பண்ண முடியல, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியல. ஆனா காணாததை நான் பண்றேன்னா, நான் என்ன பண்றேன், அது மேல ஒரு நிச்சயம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு இருக்குது. அந்த 500 ரூபாய் நோட்டை நான் சொல்றேன், இந்த 500 ரூபாய் நோட்டு இருக்குது தம்பி, உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா, அந்த தம்பி நான் யோசிப்பான், பரவாயில்ல அவர் எனக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. கொடுக்க போறேன்னு சொல்றது மட்டும் இல்ல, கையிலே என்ன இருக்குதுங்க, 500 ரூபாய் இருக்குது. சொல்ற மனுஷன் அது நல்ல மனுஷன் தான், கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி காசு இருக்குது சொல்றாரு. அதனால எனக்கு என்ன வருது, ஒரு நம்பிக்கை வருது. காசே இல்லாத நான் உனக்கு 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா, நான் அந்த 500 ரூபாய் அவர் கையில இல்ல, ஆனா காசே இல்ல, அவர் கையிலேயே இல்ல, அவர் பாக்கெட்ல இருக்குதுன்னு சொல்றாரு, ஆனா இருக்குதான்னு தெரியல. ஆனா அவர் கண்டிப்பா சொன்னா கண்டிப்பா கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கவே இல்லைனாலும் ஒரு நிச்சயம் இருக்குது பாருங்க. அந்த நிச்சயம் எப்படிங்க வரும்? அந்த நிச்சயம் எப்படிங்க வரும்? அந்த நிச்சயம் எப்படி வரும்னா, எனக்கு அவரை பத்தி தெரியணும்.
ஆமென். அவரை பத்தி தெரிஞ்சாதான் எனக்கு நிச்சயம் வரும். நான் ஏதோ நம்பி வரேன் இல்லங்க. நம்பி வர்றதுனால உங்களுக்கு நிச்சயம் வராது. நம்பி வர வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாதான் நிச்சயம் வரும். ஆனா அவர் கூட நீங்க உறவு கொள்ளும் போது, அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் போது, ஒருவேளை நான் சொல்றேன் பாருங்க, இப்போ அந்த பையன் கிட்ட நீங்க 500 ரூபாய் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பக்கத்துல ஒருத்தங்க, டே அவர்கிட்ட காசு இல்ல, அன்னைக்கு காசு வச்சிருந்தாரு, அன்னைக்கு கொடுத்துருவாரா, அன்னைக்கு ஏன்னா கையிலே காசு இருந்து இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு, ஒருவேளை இருக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பையன் அவன் விசுவாசத்தை பழச்சானா, அவன் சொல்லுவான், அவர் கூட நான் பழகி இருக்கிறேன், அவர் சொன்னாருன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. அப்போ நிச்சயம் வரணும்னா என்ன பண்ணுங்க? நிச்சயம் வரணும்னா என்ன பண்ணாங்க? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படும் உறுதி காண. பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது என்ன தெரியுமா? காணாதது ஒண்ணு சொல்லணும் இருக்கிறாரு, அப்படிதானே? காணாதது ஒண்ணு சொல்றாரு. காணாதது என்ன சொல்றாரு? இந்த ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா வெளிதான் எனக்கு மனசே வரல. ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கே மனசு வரல. ஆபரேஷன், இன்னொரு ஆபரேஷனா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பதறது பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம். அவன் குழந்தை, அந்த இடத்துல எத்தனை ஆபரேஷன் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆனா இது நல்லாவும் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்பினாங்க. அந்த வார்த்தையை முடியும்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் செய்வேன், உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லும் போது அது எல்லாமே தெரியல. ஆனா அதுல ஒரு என்ன இருக்குதுங்க? காணப்படாத இல்ல, ஒரு நிச்சயம் இருக்குது பாருங்க. கண்டிப்பா செய்வார். எப்ப என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையில உறுதி மட்டும் இல்லைங்க. ஆனா காணாத தேவன் என்ன பண்றாருன்னா, காணக்கூடாத ஆசீர்வாதத்தை வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தைய எனக்கு தெரியல, ஆனா அவரை பத்தி எனக்கு தெரியும். இந்த பையன் சொல்றான், இல்லடா டே அன்னைக்கு காட்டினாரு, 500 ரூபாய் காட்டினாரு, அன்னைக்கு கையில இருந்து காட்டினாரு, கொடுத்துருவாரு, இன்னைக்கு கையில கூட இல்ல, ஆனா வாக்கு மட்டும் சொல்றாரா, அவர் கொடுத்துருவாரா? அப்பா அந்த பையன் சொல்றான், இல்ல அவரை பத்தி தெரியும், அவர் இல்லவே இல்லைனாலும் அவர் வார்த்தை மாற மாட்டாரு, அவர் தலையை கூட அடகு வச்சு கொடுப்பாராம். எந்த பையன் சொல்றான்? முன்னாடி வாங்கினான் பாருங்க, அவன் சொல்றான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தரை தேடுற ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்னங்க தேவை? ரொம்ப முக்கியமானது காணாதல ஒரு நிச்சயம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த எழுத்துலாம் ஆசீர்வாதம் தான். இது எல்லாமே செக் புக். அடிக்கடி சொல்றேன், செக் புக் நீங்க வச்சு என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க ஆரோக்கியம் சொல்லிட்டு 6 மாசம் படுத்துக்கிறாங்க பாருங்க ஹாஸ்பிட்டல். அதே போல செக் புக் அப்படி கையில வச்சுக்கிறீங்க, எல்லாம் சைன் பண்ண. அக்கௌண்ட்ல பயங்கர காசு இருக்குது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆசீர்வச்சு சைன் பண்ணி என்ன பண்றாரு? செக் புக்கை கையில கொடுத்துட்டாரு. எல்லாருமே அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டே வரோம். என்னையா எப்படியா இருக்கிற? ஏதோ போதியா? கையில என்ன இருக்குது? சைனம் பண்ணியாச்சு, ஃபுல்லா காசு இருக்குது. மாத்த தெரியல, மாத்துறது தான் சொல்லி கொடுத்துருக்க. எப்படி மாத்தணும்? அல்லேலூயா. எப்படி மாத்துறதான் அவரை குறிச்சு தெரிஞ்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த சாலமோன்றது மட்டும் இல்ல. சாலமோன் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பாருங்க கெட்டு நொந்த மனுஷன். அவங்க அப்பா பேர் யாருன்னு தெரியுமா? தாவீத போல ரொம்ப ஒடுக்கப்பட்டவன் யாரு? ரொம்ப கெட்டு நொந்து கர்த்தரை புடிச்சுன்னு மேல வந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான், என்ன சொல்ல வரானா, சங்கீதம் 34ல பாத்தீங்கன்னா 8 வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, அவர் நல்லவர் என்பதை என்ன பண்ணனா ருசிக்க ஆரம்பிச்சு. நம்ம நல்லவர் என்பதை ருசிச்சாதான் அவர் மேல என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை வைக்க முடியும். 2 பசங்கிறாங்க. ஒரு பசங்க ஆல்ரெடி அவரை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு பையன் என்ன பண்றான், டே அவர் இல்லடா, அவர் கொடுக்க மாட்டாரா, அன்னைக்கு காசு வச்சுட்டாரு சொன்னாலும் இந்த பையன் என்ன பண்றான்? ருசிச்சு இருக்கிறான். அவர் நல்லவர்னு அவனுக்கு தெரியுது. அல்லேலூயா. நான் நல்லதா இருந்தேன் பாஸ்டர், நான் விசுவாசம் பாஸ்டர். எங்க வீட்டுல போனா எங்க வீட்டுக்காரே என் விசுவாசத்தை குறைச்சிட்டாரு.
நானும் நல்லதான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், 21 நாள் ஜெபம் பண்ணேன். ஆனா பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல என் பசங்க என்ன பண்ணாங்க, பண்ண டார்ச்சர் என்னுடைய விசுவாசமே குறைஞ்சிச்சு. நான் சொல்றேன், நீங்க இன்னும் அவர் என்ன பண்ணல, ருசிக்கல. நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க, கண்டிப்பா அவர்கிட்ட நான் நன்மை பெற்றிருக்கிறேன். ஆமென். அன்னைக்கு கொடுத்தா, நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை மாத்தவே இல்லை. வாக்கு கொடுத்தவர் அவர் தலையை வச்சு கொடுத்தாரா, கண்டிப்பா எப்பயும் கொடுப்பாரா. அல்லேலூயா. எப்போ காணப்படாத எப்போ நிச்சயம் வரும், எப்போ நிச்சயம் வரும், அவர் ருசிக்கணுங்க. ஆமென். தாவீது சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேலதான் நம்பிக்கை வைக்க முடியுமா. அந்த மனுஷன் தான் பாக்கியவான், அந்த மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து செக் புக் கையில வச்சிருக்குது மேட்டர் கிடையாது. இது எல்லாமே ஆவிக்குரிய வடிவில் இருக்குது. கொடுத்தவரும் ஆவிக்குரிய வடிவில் தான் இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த வசனம் முழுவதும் நீங்க பார்க்கும்போது நீங்க சொல்லணும், இல்ல நான் சொல்றேன் பாருங்க, ஒருவேளை நீங்க வந்து என்னால நிச்சயமா நம்ப முடியலங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவர் கூட உறவு கொள்றது, ரொம்ப முக்கியம் அவரை டேஸ்ட் பண்றது, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எப்படிங்க டேஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா, 1 பேதுருல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்கு, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்தது உண்டானால், 3 வாசிமா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். வாஞ்சியாய் இருப்பீர்கள், வாஞ்சியா இருங்கள். இப்ப இவர் சொல்றாரு, எப்பா நீ வாஞ்சியா இருக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணணும் தெரியுமா, நீ வசனத்தை திருப்பி பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தேவைன்னா என்ன பண்றது தெரியுமா, நம்ம தேவை ஒண்ணு தேவைன்னா நம்ம மனசுனா தோண்டு, ஒரு காசு தேவைன்னா நம்ம மனசு டக்குன்னு அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா அப்படிதான் தோணுது இல்ல. இன்னொன்னு ஒரு உதவி தேவைன்னா அந்த மனுஷன் இந்த மனுஷன். நான் சொல்றேன் பாருங்க, நம்ம மனசு எங்க தேடணும்னா, ஏதோ தேவைன்னு வரும்போது நேரா எங்க தெரியுமா போனோம், வசனத்துக்கிட்ட போனோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு அற்புதம் நடந்துச்சு. இப்ப இவங்க மனசு எங்க போகும்னா வசனத்துக்கு நேரா போடும். ஏன்னா வசனத்தை கொடுத்தாரு, வசனத்தை நான் விசுவாசேன், வசனத்துல அவர் அற்புதம் செய்யறேன்னு சொன்னாரு, அற்புதம் செஞ்சாரு. இப்ப ஒரு பிரச்சனை, திரும்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா எங்க மனசு போகும்னா நேரா வசனத்துக்கிட்ட போகும். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பைபிள் படிக்க முடியலன்னு சொல்றவங்கலாம் சொல்றேன், நீங்க ஒரு டைம் ருசி பார்த்துட்டீங்கன்னா, ஒரே ஒரு டைம் ஆண்டவர் வந்து தயவு உள்ளவர் ருசி பார்த்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க மனசு எங்க தெரியுமா போகும், மனுஷனை தேடி போகாது, வசனத்தை தேடி போகும். தாவீது சொல்றார், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், உறுதியா கூட இருக்கிறோம், ஆனா காணப்படாத நம்மளால என்ன பண்ண முடியல. எப்படிங்க கொடுப்பாரு, நாங்க இதெல்லாம் முடியுமாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அதுல ஒரு நிச்சயம் இருந்துன்னா, ஏன்னா எப்படி நிச்சயம் வரும்னா, எனக்கு சொன்னவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் கொடுப்பார், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவரை டேஸ்ட் பண்ணிருக்கிற. அல்லேலூயா. எப்படி டேஸ்ட் பண்றதுங்க, ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப அந்த 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அந்த பையனுக்கு, என்னையே வச்சுக்கிட்டேன். அவன் என்ன பண்றான், 500 ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இங்கேயே உக்காண்டான். நானும் வந்து போறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே, நான் ஒருவேளை மறந்து கூட போயிட்டேன்னு வச்சுங்களேன். அவன் வந்து பார்த்தா 2 மணிக்கு உட்காந்துக்கிறான், திருப்பி 3 மணிக்கு உட்காந்துக்கிறான், 4 மணிக்கு உட்காந்துக்கிறான், 5 மணிக்கு உட்காந்துக்கிறான், திருப்பி வந்து பார்த்தா உட்காந்துனே இருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், நான் என்னங்க பண்ணுவேன், மறந்து போயிட்டேன். இப்ப நான் வந்து பார்க்கும்போது நான் உட்காந்துக்கிறேன், என்னங்க பண்ணுவேன், என்ன பண்ணுவேங்க, கொடுத்துருவோம்ல. நானே கொடுக்குறேன்னா உங்க அலைச்சல்லாம் அவர் பார்க்குறாரு, அவர் கொடுக்க மாட்டாரா. அல்லேலூயா. நானே வந்து பார்க்குறேன், ஐயோ இந்த பையன் நாடா சொல்றதுக்கு இப்படி வந்து உட்காந்துக்கிறானே, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு உட்காந்துக்கிறானே, எனக்கே பதறுதுன்னா அவர் ரத்தத்தினால மீட்டு கொண்ட சபையாச்ச, அவருக்கு எவ்வளவு பதறு வரும், அவருக்கு எவ்வளவு துடிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு வாக்குத்தத்தம், அது நான் என்ன சொல்றேன்னா, அந்த வாக்குத்தத்தம் அப்படி விசுவாசிங்க, விசுவாசி வந்து உட்காருங்க. அல்லேலூயா. ஒரு டைம் டேஸ்ட் பண்ணுங்க, அவர் தயவு உள்ளவர்னு சொல்லி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணுங்க. அந்த ஒரு டைம் வந்து உட்காருங்க. ஆண்டவரே சொல்றாரு,
இப்போ அந்த பையன்ங்கிறான், இன்னொரு பையன், நான் வாங்கிட்டேன்டா. இப்போ லாஸ்ட்ல அவன் என்ன பண்ணுவான், ஐயோ அவ்வளோ நல்லவரா, நான் கூட விட்டு உட்காரலாமே, உட்கார்ந்தா எனக்கும் என்ன பண்ணுவாரு, உதவி செய்வாருன்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு அவனுக்கும் தோணும். அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவர் மேல விசுவாசத்தை ருசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை பார்த்து அவனும் ருசிப்பான். ஆமென். அல்லேலூயா. நம்ம சர்ச்சை கூட்டோட நான் வரலன்றான், ஏன்னா நீயே ருசிக்கல. ருசித்துடைய வெளிப்பாடு என்னது? வெளிப்பாடு என்னங்க? ஐயோ ட்ரெஸ்ஸே இல்லைங்க, சர்ச்சை பண்ண நல்ல ட்ரெஸ் போட்டுங்க. ஐயோ அது அது ஒண்ணு காதல முக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா சர்ச்சையில போனா நீ நல்லா போட்டு போதுங்க, என்னன்னு தெரியலங்க. அல்லேலூயா. பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தாங்க 1,20,000 ரூபாய் கோல்டு தேவனுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஐயோ பெருசு, அதுதான் தேவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு தான் ஐயோ பெருசு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்வார், உனக்கு வேணுமா நான் செய்யறேன். எப்படி ஆண்டவரை செய்வீங்க? நான் வார்த்தை கொடுக்குறேன், அந்த வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தைக்காக நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு அற்புதம் செய்யறேன். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு, அவர் கிட்ட வாங்குறதா மேட்ரு, வாங்கிட்டா அவர் கொடுத்துருவாரு. ஆமென். அப்ப வாங்குற ஆள் என்ன பண்ணனா, வசனம் சொல்லுது, உண்மை உறுதியாய் உண்மையே அவரையே, அவர் தான் என் வாழ்க்கை, எல்லாமே அவர் தான் நம்புறேன், அவர் தான் எனக்கு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. அப்படி போனா நான் என்ன பண்ணுவேன்னா, என் மனசு அடுத்ததுக்கு எங்க போவேன்னா, மனுஷனை தேடி போக மாட்டேன், இங்க தேடி வந்துடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க தேடி வரும்போது பைபிள் பாருங்க எப்படி மாறுது பாருங்க. இப்ப தாவீது வந்து சும்மாதான் வந்து வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது வந்து இந்த வசனத்துக்கு நீங்க சங்கீதத்தை பாத்தீங்கன்னா அதிகமா வசனத்தினால நிறைஞ்ச புஸ்தகம் தான் சங்கீதம் புஸ்தகம். வசனம் தான் முக்கியமா அங்க அவரு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, வசனத்துல இருந்து தான் எல்லாத்தையும் சொல்லுவார். வசனம் தான் ரொம்ப முக்கியமா. வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் தான் என்னுடைய கால்களுக்கு தீபம் சொல்றது மட்டும் இல்ல, வசனம் என்னை உயிர்ப்பிக்கணுவாரு. அல்லேலூயா. வசனம் தான் என்னை உயிர்ப்பிக்கும். நிறைய பாத்தீங்கன்னா அந்த 199ல பாத்தீங்கன்னா 103 வாசிங்க. 119 103 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், உம்முடைய வார்த்தைகள் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமா இருக்கும். தேனிலும் மதுரமா. எப்படி பாருங்க வார்த்தையை வர்ணிக்கிறார் பாருங்க. குப்பையில் இருந்த மனுஷன் கோபுரத்துல வச்சாருங்க, அந்த மனுஷன் சொல்றான், ஐயோ இந்த என்ன கோபுரத்துல வச்சதுனா அந்த வார்த்தை எனக்கு தேனு போல மாறுச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தை தேனு மாரி மாறுச்சுன்னா, தேனு போல இருந்ததுன்னா நம்ம அந்த வார்த்தை கேட்கும் போது எந்த அளவுக்கு அந்த மனுஷனை நேசிப்போம் பாருங்க. பாருங்க நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த வார்த்தை அந்த போறீங்க பாருங்க, இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, அப்படியே குழந்தைங்க பால் குடிக்க நம்ம பார்த்தோம்ல, பால் குடிக்கிறது போல அப்படியே வாஞ்சியா இருக்கும். அது அந்த அது அது இப்பதான் குடித்து பார்த்தா திரும்ப கத்தம் அந்த அளவுக்கு பால் மேல எந்த அளவுக்கு அதுக்கு மோகம் இருக்குதோ, அதே போல நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு டைம் அவருடைய வார்த்தைய அவருடைய தயவு ருசிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வசனம் நம்மளுக்கு எப்படின்னா தேன் போல மாறிடும். அல்லேலூயா. தேன் போல மாறிச்சுன்னா அவர் கூட நம்ம பேசினே இருப்போம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது பாருங்க, இது வந்து ஃபுல்லா வந்து என்ன தெரியுமா, இது வந்து எழுதப்பட்ட வார்த்தை, இது எல்லாமே ஆவிக்குரிய லவ் லெட்டர். ஆமென். ஆவிக்குரிய மனவாளன் நம்மளுக்கு எழுதி கொடுத்துக்கிற சத்திய பிரமாணம். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வரும், அது அப்படியே பார்த்துனே இருக்கும். அப்படின்னா அப்படியே பார்த்துனே இருக்கும். பார்க்க 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 வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்க தெரிவாங்க, அவன் தான் ரொம்ப பெருசா தெரியும். பைபிள் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிட்டு பாருங்க. இதே தாவீது தான் சொல்றான், கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த அந்த வார்த்தை மேல எந்த அளவுக்கு உங்களுக்கு மோகம் வருதோ அந்த வார்த்தையை யோசிப்பீங்க, அந்த வார்த்தையை தியானம் பண்ணுவீங்க. எப்பதான்? நைட் அண்ட் டே, எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப முன்னாடிலாம் லெட்டர், இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பை பார்த்துன்னு இருப்பாங்க. பார்க்கும் போது அவங்க சொன்ன வாக்குறுதி தான் மனசுக்குள்ள வரும்.
அந்த வாக்குறுதி யோசிக்கும் போது இப்ப இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க, அவனை ரொம்ப உயர்வா பார்ப்பாங்க. பாருங்க, இப்ப இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசா உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பார்க்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப சின்னதா மாறும். அதெல்லாம் அல்லேலூயா. தியானம்ன்றது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம அதை பண்ண மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, வசனத்துக்கிட்ட போனதான் வசனம் உங்களுக்கு பிரியமா மாறுச்சுன்னா நீங்க அடுத்த தியானத்துக்குள்ள வந்துருவீங்க. அல்லேலூயா. நீங்க தியானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சின்னதா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெல்லாம் வானான்னு சொல்ற? ஆமா வானா, அவன் என்ன காப்பாத்துவான். சின்னதுல இருந்து பெத்து வளர்த்தவங்களாம் அவங்களாம் ஒரே நிமிஷம் தூக்கி போட வைக்கும், அவனை பெருசா காட்டும். இது எதுங்க? பகத்து தியானம். தியானம் பண்ணீங்கன்னா ஏசப்ப பெருசா காட்டும். ஆமே. இதை தியானம் பண்ணுங்க. நீங்க தியானம் பண்ணீங்கன்னு வச்சீங்கன்னா, நீங்க இன்னைக்கு பயப்படுறீங்களே, இந்த கடன் பிரச்சனை, இந்த வியாதி, இது எல்லாத்தையும் ரொம்ப சின்னதா காட்டுறோம். இது அல்லேலூயா. இவர் என் கூட இருக்கிறாரு, பெரியவர் என் கூட இருக்கிறாரு. இவன் சொல்றான், கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமா இருந்து தியானம் பண்ணுகிற மனுஷன் தரித்திரம் முடிச்சவனா சொல்றான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்க தியானம் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை தியானம் பண்ண 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 உங்களுக்கு இதுல இருந்து உங்க கண்ணு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கண்ணு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், டேய் அவன் என்ன நல்லா அழகா இருக்கிறான், அசிங்கமா இருக்கிறான், ஆனா அதுக்கு எப்படி இருக்கும்? நான் கட்டினா அவனை தான் கட்டுவான். அப்ப எங்கெல்லாம் பிடிக்கலையா? ஆமா, உங்களெல்லாம் பிடிக்கும். ஒரே நிமிஷத்துல தூக்கி அடிக்கும். அல்லேலூயா. ஆனா நம்மளால பாருங்க தூக்கி அடிக்க முடியல. அவர் சொல்றாரு, நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனா மாத்துறேன். கடன்கார ஆவி தூக்கி போட முடியுது நம்மளால? தூக்கி போட முடியல பாருங்க. ஏன்னா நம்ம தியானம் பண்ணல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. தியானம் பண்ணுங்க. அவரை மனசுல வச்சுங்க. எப்பவுமே பைபிள் கிட்ட போங்க, பைபிள வசனம் வாசிங்க, வாசிச்சுட்டு அப்படியே தியானம் பண்ணுங்க. அவரே யோசிங்க, அவரையே யோசிங்க, மணிக்கணக்கா யோசிங்க. நீங்க யோசிக்க யோசிக்க அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரிவார். அல்லேலூயா. அவன் தான் அந்த தியானம் பண்ற மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து அவனுக்கு லாஸே வராதான். அல்லேலூயா. தியானம் பண்ணனா மனசு தான் தெரியும் துடியும். நான் ஏன் கடன் வாங்கணும்னு மனசு தோணும். நான் ஏன் இது பண்ணணும், நான் ஏன் அது செய்யணும்னு சொல்லி மனசு என்ன பண்ணும், தோணினே இருக்க பாருங்க. தியானம் பண்ணா தெரியுமா தெரியும், அவரை போல யோசிக்க மனசு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரோ அது போல யோசிக்க மனசு. அல்லேலூயா. அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு லாஸே வராதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, அவனுடைய இலை உதிராதான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. யாருக்கு? தியானம் பண்றான், தியானம் பண்றான். அல்லேலூயா. நம்ம பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு டைம் நான் ருசிச்சாதான் நம்ம மனசு எங்க போனா அங்க போவோம். நீங்க நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுக்கு மனசுக்கு பைபிள் படிக்கலன்னா அது எப்படிதான் இருக்கிறாங்கன்னு தெரியல. பைபிள் படி சொல்லிடுறாங்க, பைபிள் படிச்சா, பைபிளே படிக்கல, எப்படிதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பைபிள் படிக்காத எப்படிதான் அது, அதெல்லாம் எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. பைபிள் படிக்காத எப்படிதான் வாழ்க்கை ஓடுறதுன்னு தெரியலையே. ஒரு நாள் கூட பைபிள் படிக்காத அது புரியவே மாட்டேது. அவங்க அப்படியே நான் அப்புறமா யோசிச்சேன், ஓஹோ அவங்களாம் மேட்ரு என்னன்னா அவங்க ருசிக்கல. அல்லேலூயா. அத நம்ம சொல்லுவோம், எப்படி அதையே பார்த்துன்னுக்கிற, அவன் லெட்டர் போட்டான் அதையே படிச்சுன்னு எவ்வளவு நேரம் அதையே பார்த்துன்னு இருப்பேன், அதே எழுதுதான். நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே படிச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தியானத்துல இறங்கிட்டாங்க. அவன் பக்கத்துல தியானத்துக்குள்ள போங்க, வசனம் உங்களுக்கு பிரியமா இருக்கும். ஆமே, ஆமே. அது கூட கரெக்டா சொல்லணும். வேத தியானத்துக்குள்ள, வேற எந்த தியானத்துக்கு தான் போயிடுவீங்க, வேத தியானத்துக்குள்ள. ஆமே. அல்லேலூயா. நீங்க வேத தியானத்துக்குள்ள போனீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க எங்க இருப்பீங்கன்னா நீங்க ஆவியானவருடைய அந்த தொடர்புக்குள்ள போயிடுவீங்க. வசனம் அப்படிதான் சொல்லுதுல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஆவியானவருடைய அப்படியே கூட போயிடுவான் அவன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா,
யாரு என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, எனக்கு தெரியாதவனு சொல்றாரு அவரு. என் மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனு சொல்றாரு. எனக்கு தெரியல. அவன் சொல்லுங்க பசங்க, அவன் நல்லா வச்சு காப்பாத்தவன்னு சொன்னாமா. எப்படி நம்ம வந்த எப்படி தேவனு நம்ம அவன் நல்லா வச்சு காப்பாத்துறன்னு சொன்னாமா. பாருங்க, இவர் கூட சொல்றாரு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஆனா தியானம் கேட்க வச்சிடும். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, இவன் முன்ன எனக்கு தெரியும் இப்படிதான் பண்ணுவான்னு தெரியும். ஏன்னா நைட் அண்ட் டே என்ன பண்ணுவான், எப்ப பார்த்தாலும் பார்த்து இருந்தான். அன்னைக்கே நினைச்சேன். ஜனங்க சொல்லுவான், ஆமா இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எப்ப பார்த்தாலும் பைபிள் கையோட இருப்பான், எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணினே இருப்பான், அதனாலதான் இவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானா. இதோ நம்பிக்கை மட்டும் வைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணோம், அவர் என்ன பண்ணோம், அவர் சொல்லி இருக்கிறார்ல, அதெல்லாம் தெரியல, அதுல ஒரு நிச்சயம் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயம் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதான் நிச்சயம் வரும். ஆமென். அல்லேலூயா. அவ தியானம் பண்ணாதான், அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டானா, அவனை பெருசா பார்த்துட்டான். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இதை திருப்பி சொல்ல வரேன். ஒரு பசங்க அது அம்மா அப்பாவை கூட தூக்கி போட்டு போறாங்கன்னா, அவங்க என்ன மனசு முழுவதும் அந்த தியானத்தினால் நிறைஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளால இந்த உலகத்துடைய அந்த சட்டத்திட்ட தான் தூக்கி போட முடியல பாருங்க. ஏன்னா நம்ம இந்த வசனத்தை தியானம் பண்ணல. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துக்குரிய சட்டத்திட்டலாம் தூக்கி போட்டு போவோம். அல்லது உலகம் நான் சொல்றது அப்படி இப்படி தப்பு பண்ணாதான் என்ன மேல வர முடியும். ஆனா ஆண்டவர் நான் சொல்றாரு, உண்மை உள்ளவன் இதை யோசிக்க முடியல பாருங்க. கொஞ்சம் பாடுறா, ராவு காலமா யமகண்டமான்னு பாடுறா, தூக்கி போட முடியல பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் 7 நாள் நல்ல நாள்னு சொல்றாரு, அதை யோசிக்க முடியல பாருங்க. 9:10 மேரேஜ் டைம் பாருங்க. யோசிக்க பாருங்க, எப்படின்னா ஜனங்க என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துடைய சட்டத்திட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க பாருங்க. ஏன்னா அவரை பெருசா பார்க்கல, அவரை தியானம் பண்ணல. ஆமென். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மே மாசம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஜூன் மாசம் ரொம்ப முக்கியமான மாசம். நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாசம். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிற ஒரு மாசம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எல்லாரும் சாதனையாளர்களா மாறிடுங்க. எப்போ தியானம் பண்ண. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆண்டவரே வாக்கு கொடுத்தீங்க, ஏன் எங்களை அப்பெல்லாம் வந்துதான் அங்க சர்ச்சை எப்பவுமே கானான் எகிப்து தான் பத்தி பேசுவார் பாஸ்டர். அப்பெல்லாம் மனசுக்குள்ள கானான் எகிப்து தான் ஓடும். அப்பெல்லாம் நாங்க ஏன் கானான்ல வர முடியல, எகிப்திலே இருக்கிறோம் அப்படின்னா நிறைய கேள்வி வண்டியில போகும்போதெல்லாம். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மோசே எத்தனை வருஷம் ஜனங்களை நடத்தினார், ஏன் கானான்ல கொண்டு போல அப்படின்னு கேட்டாரு என்ன. நான் சொன்னேன், தெரியல ஆண்டவரே அப்படின்னு. ஜோஷுவா கானானுக்குள்ள கொண்டு போயிட்டாருல்ல. ஆமா, ஏன் ஜோஷுவா மட்டும் கொண்டு போறாரு, மோசஸ் ஏன் கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு வந்து அன்னைக்கு பாஸ் சொல்றாரு, ஜோஷுவா 1ஆம் அதிகாரத்தை படிங்க. இப்போ ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கானான்ல போனா நீ ஒண்ணு வசனத்தை என்ன பண்ணும், தியானம் பண்ணு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதுல எழுதிருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ற, இரவும் பகலும் என்ன பண்ற, தியானம் பண்ணு. தியானம் பண்ற மனுஷன் உள்ள போமா. அன்னைக்கு சொன்னாரு ஆண்டவர், தியானம் பண்ற மனுஷன் உள்ள போவோம். எதுல அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நான் சொல்ல தியானம் பண்ணுங்க. டைம் நான் பாருங்க, ஒண்ணு தெரியல டைம். நம்ம போனே வாங்கி போயிட்டாங்க, பண்ண இருந்துச்சு. அப்போ தியானத்துக்குள்ள வந்துருங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, செழிப்போம் நம்ம நம்புறோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தான், ஏதோ நம்பிக்கையோட வரத்து அவருக்கு மேட்டர் கிடையாது. அவர் சொல்றது எல்லாமே காணக்கூடாத உலகத்துல இருக்குது, அவரும் காணாதவரா இருக்கிறாரு. ஆனா காணக்கூடாத உலகத்துல இருந்து காண்கிற உலகத்துல என்ன பார்த்து ஒண்ணு சொன்னாரு, நான் இதை செய்வேன்னு சொன்னாரு பாருங்க.
நான் முன்னாடியே அவர் சொல்றதை அப்படியே மனசுல அப்படியே கற்பனையா பார்த்துருவேன். நான் அப்படியே பார்த்துருவேன். இதுக்குதான் கற்பனையே. கண்டதுக்கெல்லாம் கற்பனை கிடையாது. அவர் சொல்ற வார்த்தைய, அவர் சொல்ற கூரையை பிரிச்சுட்டு கோபுரத்தை கொடுக்கணும், கோபுரமா பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாருன்னா நல்ல ட்ரெஸ் போட்டு நீ நடந்து போற மாதிரி பார்க்கணும். ஆமென். உனக்கு ஆபரணங்களும் உன்னை அலங்கரிப்பேன்னு சொன்னாருன்னா அப்படியே மொத்தமா போட்டு போற மாதிரி பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் அவர் சொன்னதுக்கு ஒரு அர்த்தமே இருக்குது. அவர் கொடுப்பாருங்க, எங்க கொடுக்க போறாருங்க, எங்க சம்பளம் கூட ரொம்ப கம்மியா வருதுங்க, எங்கெங்க வாங்கணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ள இருக்கிறீங்க. இங்க வரல, நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க நடையே மாறிடும், உங்க பேச்சே மாறிடும். ஆமென். அல்லேலூயா. இந்த தோரணையே மாறும். எப்போ? இங்க வரும்போது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த மாசம் என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாருல உங்களுக்கு. கொடுத்துருப்பாரா? கொடுத்துங்களா இல்லையா? கொடுத்தாருல. அந்த ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாத இருக்குல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே என்ன பண்ணீங்க? உட்காருங்க. வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே நான் உங்களை ருசிக்கணும் ஆண்டவரே, வேற வழியே கிடையாது. எங்களுக்கு தெரியல, நீங்க பாருங்க. முடியாத ஒண்ணு அவர் உங்களால முடியாது இல்ல, முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது, அதுக்கு வந்து உட்காருங்க. அல்லேலூயா. முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது, அதுக்கு வந்து உட்காருங்க. நான் சொல்றேன் பாருங்க, நான் வந்து போறேன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணேன், அந்த பையனுக்கு லாஸ்ட்ல காசு கொடுத்துட்டல, நீங்க உக்காந்தீங்கன்னா நானே விட மாட்டேன்னா அவர் விட்டுருவாராங்க? விடவே மாட்டார். அந்த விசுவாசத்தோட உட்காருங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு டைம் அவருடைய தயவு ருசிச்சீங்கன்னா போகவே மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு டைம் ருசிச்ச பாருங்க, ரெண்டாவது டைம் ஏடிஎம்லாம் வந்து மோதிச்சு. நம்ம கல்யாணத்துக்கு ஏடிஎம்லாம், இவங்க ஏடிஎம், அவங்க 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் எத்தனையோ ஏடிஎம் வந்து மோதனால நான் சொல்றேன், இல்லைங்க அவர் தரேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம அவரையே பார்த்து போவோம். ஆனா அவர் செஞ்சு முடிச்சாருங்க. அவர் முடிச்சாரு. அவரை போல யாருமே கிடையாது. ஒரு டைம் அவருடைய தயவு நீங்க ருசி பார்த்து உண்டானால் நீங்க எங்க வந்துடுவீங்க? இங்க வந்துடுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க வந்துட்டு திருப்பி அவர் பேசுவார். ஆமென். திரும்பவும் பேசுவார். அந்த வசனத்தின் வெளிச்சத்திலேயே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு விரோதமா வருகிற இருளை நீங்க கடந்து போவீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த மாசம் முடிக்க போறோம். முடிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த மாசம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நிச்சயம் இருக்கணும். ஆமென். யார் மேல? அவர் சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தை மேல நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இருக்குன்னா என்ன பண்ணும்? அவரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணா இங்க வந்து என்ன பண்ணும்? வந்து உட்காந்து தியானம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வச்சுங்க, அந்த வசனத்தை வச்சுட்டு அப்படியே யோசிங்க. அவர் தான் கொடுத்தார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படியே யோசிங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், உங்களுக்கு விஷன் கிடைக்கும் பாருங்க. அந்த விஷன் அப்படியே பார்த்துருவீங்க. அல்லேலூயா. இந்த சர்ச்சி நல்லா டிராயிங் பண்றவங்க யாருன்னா ஒருத்தர் இருந்தீங்கன்னா என் கூட வாங்க. இந்த விஷனை எனக்கு கொடுத்தாரு பாருங்க, அப்படியே நான் சொல்ல நீங்க வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே மாட்டினா ஆண்டவர் பயங்கரமான இந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது சில விஷன்லாம் கொடுத்தாரு. அது இன்னும் கூட மறையவே இல்லை, அது அப்படியே இருக்குது பாருங்க. விஷன் கொடுத்தாரு, அந்த விஷன் போலதான் இன்னைக்கு சபை நடக்குது. அல்லேலூயா. நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப நடக்குது, ஆனா இன்னும் நிறைய கொடுத்தாரு பாருங்க, அதெல்லாம் இனிமேல் நடக்கும். ஆமென். அதெல்லாம் கொடுத்தவர் மாறவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தியானம்ன்றது வந்து நான் பண்ணனா உங்களுக்கு எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன செய்ய போறாரோ அந்த பிக்சரே கொடுத்துருவாங்க. ப்ளூ பிரிண்ட். ஆமென். அல்லேலூயா. ப்ளூ பிரிண்ட் இல்லாத பில்டிங் கட்ட முடியாதுல்ல? கட்ட முடியுமா சிமியா? கட்டவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கட்ட முடியாத காரணம் என்ன தெரியுமா? ப்ளூ பிரிண்டே இல்லை. வீடு கட்டணும் எங்க ப்ளூ பிரிண்ட்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் கேக்குறாங்க, எங்கயா அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணோம், ப்ளூ பிரிண்டே இல்லாத வீடு கட்ட ஜெபம் பண்ணோம். பிசாசோட கூட்டம் எப்படி நீ கட்ட போற? கட்ட முடியாது. உங்கள்ட்ட என்ன இல்லை? ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஆமென். அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாருன்னா எப்பனா நீங்க தியானம் பண்ண போறோம். ஆமென். அல்லேலூயா. தரிசனத்தை கொடுத்து உயர்த்துறது. ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எப்படி நம்பணும்? இல்லவே இல்லைனாலும் அவர் கொடுப்பாரியா, நிச்சயம் இருக்குயா. ஏன்னா அவர் கூட நான் டிராவல் பண்றேன், அவரை தியானம் பண்றேன், அவர் சொல்லுவார், கண்டிப்பா செய்வார். அவன் தியானம் பண்ணதுனால நான் ருசிச்சுட்டேன். ருசிக்கும் போது அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா அவரை செய்வார்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம
போவோம். ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்சம் எல்லார் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறோம், செழிப்பான். இன்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கண்டிப்பா செழிச்சே ஆகணும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். உன்னுடைய நோக்கமே அதான். நான் இப்படின்னா மேல வரணும் ஆண்டவரே. நான் பைபிள் அதோட நிறுத்த சொல்ல, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துல ஒரு நிச்சயம் உனக்கு இருக்குதா? அவர் கண்டிப்பா செய்வார்னு உனக்கு நிச்சயம் வரணும்னா, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாரு. அவர் நல்லவர்னு தெரியணும் உனக்கு. அவர் கைவிட மாட்டாருன்னு தெரியணும். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர்னு தெரியணும். அவர் நீதிமான், அவர் கண்டிப்பா செய்வார். ஏன்னா ஒரு நாளும் கைவிட மாட்டாருன்னு சொல்லி, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லி உனக்கு தெரியணும். தெரியறதுக்கு ஒன்னே ஒண்ணு, அவர் ருசிக்கணும். அந்த ருசிக்கிறது தான் தாவீது சொல்றான், கர்த்தர் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். நீ அவருடைய வசனத்துல வா. அவர் வசனத்தை ஒரு குழந்தை எப்படி பாலுக்காக எப்படி ஏங்குதோ அதே போல கர்த்தருடைய வசனத்தின் மேல உனக்கு ஒரு மோகம் வரட்டும். கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு ஆசை வரட்டும். கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு பிரியம் வரட்டும். கர்த்தருடைய வசனம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதிக்கும். கர்த்தருடைய வசனம் உன்னை ரொம்ப பெருசா பார்க்க வைக்கும். தேவனை ரொம்ப பெருசா பார்க்க வைக்கும். பிரச்சனை எல்லாம் ரொம்ப சின்னதா காட்டும். கர்த்தருடைய வசனத்தின் மேல மோகம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த உலகத்தில் இருக்குது எல்லாமே பெருசா தெரியுது. எல்லா பிரச்சனை எல்லாமே பெருசா தெரியுது. ஆனா கர்த்தருடைய வசனத்தை நீ தியானிக்க ஆரம்பிச்சுனா, பிரச்சனை எல்லாமே கர்த்தருடைய வசனத்தின் கண்ணாடி வழியா பார்க்க ஆரம்பிச்சுனா ரொம்ப சின்னதா தெரியாது. மாசம் முடிக்கிறோம். அடுத்த மாசத்துல கர்த்தருடைய தயவை ருசி பார்க்கணும். ருசி பார்த்தா மட்டும்தான் அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே ஆவிக்குரிய வடிவில இருக்கிற எல்லா வார்த்தையும் கண்டிப்பா செய்வார்னு ஒரு நிச்சயம் வரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாசம் நான் முடிவுக்கு வரோம். ஆண்டவரே இந்த மாசம் அப்படியே போய் முடிஞ்சிச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆவியில தான் இருக்குது. ஆண்டவரே நாங்களும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல நம்ம சமூகத்துல உட்கார போறோம். ஆண்டவரே ஒரு நிச்சயத்தோட உட்கார போறோம். ஆண்டவரே அப்பா, உங்களை நாங்க தியானிக்க போறோம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்க தியானம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிக்சரை நாங்க வாங்கிக் கொள்ள போறோம். ஆண்டவரே அடுத்த 2000ல ஒரு பெரிய கடை இருந்து ஆண்டவர் சொன்னார், கடங்கள்லாம் கட்டி தீர்க்கப்பட்டது. ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்தோம். ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஒரு பேக், பிரவுன் கலர் பேக்ல காசு எடுத்து வந்து கொடுக்கிறது போலயே தேவன் தரிசனத்தை காட்டினார். அதே போலதான் அந்த கடத்தை எங்களுக்கு அடைக்கணும்னு சொல்லி காசு எடுத்துட்டு வந்தோம். அதே போல பேக் உடையவனா எடுத்துட்டு வந்து தான் கொடுத்தான். கர்த்தர் எதை காட்டுறாரோ அப்படியே செய்கிறார். வாழ்க்கையில சொல்லப்பட்ட வார்த்தைய ஆவிக்குரிய வடிவில் இருக்குது. அது உன் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் நீ பார்த்துட்டா, நான் சொல்றேன், நீ ஈஸியா நம்ப முடியும். ஒரு நிச்சயம் வரும் உனக்கு. இந்த மாசத்தை, வருகிற மாசத்தை அதுக்காக யூஸ் பண்ண, கண்டிப்பா செழிப்ப. ஏன்னா கர்த்தரை நீ அண்டி கொண்டிருக்கிற, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாட்கள் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நிச்சயத்தோட விசுவாசிக்கும் போது கண்டிப்பா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்தையும் முழு நிச்சயமாய் நம்ப முடியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, நாம் எதன செய்து சொல்லி ஆத்துமாவே என் முழு உள்ளமை பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல காரியங்களாலே இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக.